நான் கூழ் செய்ய போகிறேங்க. கேப்பக்கூழ், ராகி மால்ட். நான் கொஞ்சமாக செய்ய போகிறேன். அது கொஞ்சம் செஞ்சாவே நிறைய ஆகிடும். அதனால் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூழ் தாங்க இன்றைக்கி. நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க வரேன். அந்த காலத்தில் மக்கள் கேப்பங்க மாவுக்கு அளவு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க. சும்மா தண்ணி ஊற்றுவாங்க. அவங்க மைண்டுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி அள்ளி அள்ளி போட்டு கிண்டிகிட்டே இருப்பாங்க. போதும்னு நினைக்கும் போது ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. இதுக்கு ஒரு அளவுகோலெல்லாம் அப்போல்லாம் வச்சுருக்கல யாருமே. நானே கூட எங்கள் அம்மா செய்யும்போது அப்படி தான் இருந்தது. நாங்கள் அளவுகோல் இவ்வளோ ஒரு கிளாஸுக்கு இவ்வளோ தண்ணிக்கு இவ்வளோ மாவு போடணும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. அது மூளையிலேயே அது பதிவாயிடுச்சு போல இருக்குது. அதனால் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும்போது போட்டுகிட்டே இருக்கலாம். போதுங்கும் போது நிறுத்திடலாம். அந்த மாதிரி தான். இப்போ நான் பார்த்துட்டே இருங்க. இப்போ கொதிக்குது மாவு. நான் இப்போவே இப்படி போடுறேன். நீங்கள் எதுவுமே கலக்கவே வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். கலக்கவே வேண்டாம். அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சுடுங்க, சிம்மில் வச்சு. பாருங்கள், 5 மினிட்ஸ் நான் சிம்மிலே விட்டுட்டேன். இப்போ மாவு கொட்டின மாதிரி அப்படியே நிற்கிது. நான் கலக்கவே இல்லை. இப்போ நான் கலக்க போகிறேன் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம். பாருங்கள், நல்லா கலக்கி விட்டோம்னா, கிண்டி விட்டால் நம்ம இந்த மாவெல்லாம் பாருங்கள் கட்டிப்படாது. இப்போ இது கட்டிப்படல. வெள்ளை மாவு கொஞ்சம் இருக்குது, நடுவில் இருந்தது. அது இப்போ நான் வெந்துடும். இப்போ இதுக்கு நான் தண்ணி பற்றலை. அதனால் நான் கொஞ்சம் சுடு தண்ணி பாருங்கள் ரெடியாக வச்சுருக்கேன். சுடு தண்ணி அது ஊற்ற போகிறேன். நீங்கள் நீங்கள் ஊற்றுற தண்ணியை வச்சு நம்பாதீங்க. கொஞ்சம் தண்ணி ரெடியாக சுடு தண்ணி வச்சுருங்க எப்பவுமே. இப்போ நான் சுடு தண்ணி ஊற்ற போகிறேன். நான் தண்ணி நிறையாவே ஊற்றிட்டேன். அதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாதுங்க. நம்ம இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கரண்டியில் எடுத்து பார்க்கணும் எப்படி வெந்திருக்கான்னு. தொட்டால் ஒட்டக்கூடாது. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வைக்கலாம். சரி, கூழ் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம தயிர்லேயோ மோர்லேயோ கரைச்சி சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதில் பச்சை தண்ணி கலந்துக்கலாம். இப்போ நம்ம கையில் இப்படி பிசைஞ்சாதான் அது கொஞ்சம் கூழுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். நம்ம ஸ்பூன்லலாம் கலந்து இது பண்ண முடியாது. கையில் நல்லா இப்படி போட்டு குழைய நம்ம பிசையணும். பாருங்கள், சுடு தண்ணி பச்சை தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சம் உப்பு நான் சேர்த்திக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த மாதிரி பிசைங்க. இப்போ நமக்கு அதுக்கு தேவையான தயிர். தயிர் போட்டோன்னே இதோடைய டேஸ்ட்டு அப்படியே எங்கேயோ போயிடும். அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். கூழ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு பச்சை வெங்காயம், சின்ன வெங்காயம் கடிச்சிக்கிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இது எண்ணெயில் ஃப்ரை பண்ண மிளகா. நீங்கள் ஸ்பூனில் கூட சாப்பிட்டுக்கலாம். ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. பாருங்கள், இது போல் நம்ம கஞ்சி செஞ்சு கூழ் செஞ்சு சாப்பிட்டுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.